இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு நீங்க ஓட்டு போட்டா உங்கள ஒருத்தியா இருந்து உங்க தேவைங்க எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பேன். நீங்க எங்க தேவையை நிறைவேற்றுறது இருக்கட்டும். முதல்ல ராமசாமி அடிச்சு கொன்னீங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லுங்க. ராமசாமிய நான் ஒன்னும் அடிச்சு கொல்லல. யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. நீங்க அடிச்சு கொல்லாம அவன் எப்படி செத்தான்? இதுதான் நீங்க எங்களுக்கு நல்லது செய்யற லட்சணமா? அவன் என்கிட்ட என்ன செஞ்சான்னு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. ஏழுங்கன்னா உங்களுக்கு இலக்கரமா போச்சா? இப்படிதான் நாய் நிறைய அடிச்சு கொல்ற மாதிரி கொல்லுவீங்களா? பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்படி கொடூரமா நடந்துக்கிறீங்களே, பதவிக்கு வந்தா என்னெல்லாம் பண்ணுவீங்களோ? ஒரு பக்கம் பெண்களுக்கு அதை செய்யற இதை செய்யறேன்னு நல்லவங்க மாதிரி வேஷம் போடுறீங்க, இன்னொரு பக்கம் இப்படி காட்டு முன்னாடித்தனமா நடந்துக்கிறீங்க. செத்தவனை பத்தி உங்களுக்கு எந்த அக்கறையும் இல்ல. நீங்க ஜெயிச்சா போதும்னு ஓட்டு கேட்க வந்துட்டீங்க. ஏமா இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டு வந்து ஓட்டு கேக்குறிய? உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு யாரும் ஓட்டு போட மாட்டோம். நீ தோக்குறதா இந்த ஊருக்கும் எங்களுக்கும் நல்லது. முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுமா. பிரச்சாரம் பண்ண வந்துட்டேன். ஒரு நிமிஷம். இது எல்லாமே சிவனாண்டியோட வேலை தான். அவனை எங்கேயோ மறைச்சு வச்சுக்கிட்டு செத்துட்டான் டிராமா பண்றாங்க. ஜனங்களும் அதை நம்பிட்டாங்க. அதனாலதான் உங்க மேல கோவப்படுறாங்க. எப்படி மாப்பிள நான் கொண்டுட்டேன்னு அவன் வாய் கூசாம போய் சொல்றான். நான் ஜெயிக்க கூடாதுன்னு இப்படி பெருசா ஒரு திட்டம் போட்டிருக்கான். அத்த, இப்போ இவங்க கிட்ட என்ன பேசினாலும் சரியா வராது. எல்லாரும் கோவமா இருக்காங்க. நம்ம இங்க இருந்து கிளம்புறது நல்லது. ஆமாத்த, சகல சொல்ற மாதிரி கிளம்பிடலாம். இல்லைன்னா ஏதாவது விபரீதமா நடந்துட போகுது. நீங்க சொல்றதும் சரிதான், கிளம்பலாம். அந்த ராமசாமி விஷயத்துல சாமுண்டீஸ்வரி வசமா மாட்டிட்டா. இப்போ இதை இப்படியே விட்டுறக்கூடாது. ஜனங்க கிட்ட இது எடுபடுறதால இன்னும் நல்லா ஊதி ஊதி பெருசாக்கணும். என் அக்காக்காரிக்கு இப்பதான் முதல்ல ஒரு செட்பேக் வந்திருக்கு. அவளை எந்திரிக்கவே விடாம ஒரே அடி அடிக்கணும். மருமகளே, உன் அக்கா காரிக்கு இனிமே ஒரு ஓட்டு விழுகாது. அந்த டிரைவர் பையன் நமக்கு டெபாசிட் கிடைக்காதுன்னு சொன்னான்ல, இனி உன் அக்கா காரிக்கு தான் டெபாசிட் கிடைக்காம போக போகுது. சந்திரா, உன் அக்காவுக்கு எதிரா நான் இன்னொரு ஏற்பாடும் செஞ்சிருக்கேன். அது இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் அக்கா வீட்டுல வெடிக்கும் பாரு. அப்படி என்னங்க செஞ்சிருக்கீங்க? இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. என் அக்காக்காருக்கு கெட்ட காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவளால இனிமே தலை தூக்கவே முடியாது. இனிமே இந்த ஊருக்கு நீங்க தான் பிரசிடென்ட். ஆமா மருமகளே, இனி அவ கதை முடிஞ்சது. அவனே இப்ப மட்டும் இல்லடா, இனி எப்பவுமே நீதான்டா இந்த ஊருக்கு பிரசிடென்ட். என் ஆயுசுக்கு நான் பிரசிடென்டோட சித்தப்பேன். எலெக்ஷன் வரைக்கும் இந்த நெருப்பை அணைய விடாம பாத்துக்கணும். வீடு வீடா மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஆளுங்க கிட்டயும் இந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க. என் அக்கா கருப்படு தோல்வி அடையணும். அது வரைக்கும் நம்ம ஓயவே கூடாது. விட மாட்டேன் சந்திரா, நீ கவலைப்படாத. சரிங்க, நான் கிளம்புறேன். சரி, வரேன் மாமா. சரி மருமகளே. சார், என்ன விஷயம்? சிவனாண்டி மேடத்து மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு? மேடம் ராமசாமிங்கிறவர் அடிச்சு கொண்டுட்டு புகார் கொடுத்துருக்காரு. இவங்க மேல ஆக்ஷன் எடுக்க தான் வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர், அவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். அந்த ராமசாமி எனக்கு மாலை போடுற மாதிரி என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். அதுக்கு தான் நான் அவனை அடிச்சேன். அத பெருசாக்கி அவன் செத்துட்டான்னு கதை கட்டுறான் அந்த சிவனாண்டி. அந்த ராமசாமி செத்திருக்க வாய்ப்பே இல்ல. இது பாருங்க, அந்த சிவனாண்டி தான்
அவனை எங்கேயோ மறைச்சு வச்சு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கான். மேடம் நீங்க சொல்றது வேற மாதிரி இருக்கு. ஆனா அந்த சிவனாண்டி ராமசாமி செத்து போனதுக்கு டெத் சர்டிஃபிகேட் வச்சிருக்காரு. எவிடன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எதிரா இருக்கு. அதான் உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறக்கு வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர், எங்க அத்தையை அரெஸ்ட் பண்ண போறீங்களா? அந்த ராஸ்கல் சிவனாண்டி பொய்யான சர்டிஃபிகேட் கூட உங்ககிட்ட அவன் கொடுத்துருக்கலாம். அதை நம்பி நீங்க இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுவீங்களா? இதெல்லாம் அநியாயம். இதெல்லாம் நீங்க கோர்ட்ல வச்சு தான் நிரூபிக்கணும். எங்களுக்கு கிடைச்ச ஆதாரத்தை வச்சு தான் இவங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. மேடம் போலாங்களா? சரி போலாம் வாங்க. ஏப்பா நீங்க 2 பேரும் அந்த அம்மாவோட மருமகங்க தானே? எதுக்கு இங்க வந்தீங்க? யாரை இன்னும் கொல்ல போறீங்க? ஐயா, எங்க அத்தை யாரையும் கொல்லல. வீணா எங்க அத்தை மேல அந்த சிவனாண்டி தான் பழிய சுமத்திருக்கான். இங்க பாருங்க, எங்க அத்தைக்கு அந்த ராமசாமிக்கு என்ன பகையா? அவங்க எதுக்கு இவனை கொல்லணும்? நாங்களே மச்சான் இருந்த துக்கத்துல இருக்கோம். ஆறுதலா 4 வார்த்தை சொல்லாம அத்தை கொல்லல, அது கொல்லல, இது கொல்லலன்னு இங்க சொல்ல வந்துட்டீங்க. பாவீங்களா, அநியாயமா என் புருஷனை கொன்னுட்டீங்களே. அவர் என்னடா உங்களுக்கு துரோகம் செஞ்சாரு? ஒரு அப்பாவிய கொல்ல எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு? உங்க புருஷன் சாகலைங்க, உயிரோட தான் இருக்காரு. அந்த சிவனாண்டி தான் அவரை மறைச்சு வச்சிருக்கான். இது புரியாம நீங்க எல்லாரும் எங்க மேல கோவப்பட்டு இருக்கீங்க? அவர் உயிரோட இருந்தா கண்டுபிடிச்சு கொண்டு வர வேண்டியது தானே. இங்க வந்து கதை விட்டுட்டு இருக்கீங்களே. இருக்கிற கோவத்துக்கு ஏதாவது பண்ணிட போறோம், போங்க. சகல, இங்க சிச்சுவேஷன் சரியில்லை. இங்க என்ன பிரச்சனை தான் போகலாம். போயிடலாம். ராஜா, அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சே. தப்பே செய்யாத அவங்களை ஏன் அரெஸ்ட் பண்ணிட்டு போகணும்? அவங்கள வெளியே கொண்டு வர முடியாதா? எல்லாம் நமக்கு எதிராக தான் இருக்கு. அந்த சிவனாண்டி கிரிமினலா யோசிச்சு அத்தையை மாட்டி விட்டுருக்கான். செத்து போனதா சொன்ன அந்த ஆளு உயிரோட இருக்கான்னு நிரூபிச்சாதான் அத்தையை வெளியே கொண்டு வர முடியும். ஈஸ்வரி கொஞ்சம் அதிகார துரணையில் இருப்பாளே தவிர அவ தப்பால எதுவும் செய்ய மாட்டாமாப்ல. அவளை போய் கொலகாரின்னு சொல்றாங்களே, அதான் என்னால தாங்கிக்க முடியல. அம்மாவை எலெக்ஷனுக்குள்ள வெளியில கொண்டு வந்தாகணும். இல்லனா அந்த சிவனாண்டி ஜெயிச்சு ஊரையே நாசமாக்கிடுவான். எல்லாமே ஒன்னாலதான்டா. எலெக்ஷன்ல நிக்கவே மாட்டேன்னு சொன்ன அக்காவை ஃபோர்ஸ் பண்ணி நிக்க வச்சு இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் வச்சுட்ட. இப்ப உனக்கு திருப்தியா? அவகிட்ட நானும் எலெக்ஷன்ல நிக்காதன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். உன்னை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனா இப்ப அனுபவிக்கிறா. சித்தி, எல்லாரும் அம்மாவை எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். நீங்க என்னடானா எந்த நேரத்துல கூட குத்த சொல்லிட்டு இருக்கீங்களா?